இதில் இருந்துன்னா வெற்றி பெற வைக்க வேண்டியதானே. அப்படி இல்லை, அவங்க நோக்கமே வந்து திமுகவினுடைய பி டீம் வேலை பார்க்கணுங்கிறது தான் விஜயுடைய நோக்கம். அதை கச்சிதமாக அவர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நான் ஒன்று கேட்குறேன் சார், இந்த ஆள் இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? 2026 தானே நோக்கம். அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கட்சி ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணலாமே. அப்போ என்ன அதுக்கிடையில் என்ன அவசரம் இருக்குது? ஏன் அப்படியே அறிவிக்கணும்? உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் இளைஞர்கள் எல்லாம் முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க. அப்போ அதை அதில் விஜய் ரசிகர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ அதை இவங்க இழுத்துட்டு வரணும். அதாவது திமுக வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடியவங்க அண்ணாமலை பக்கம் போகாமல் அவங்கள தனியாக இழுத்து லாவிட்டு போகணும். அப்படியே கொண்டு போனால் அது அந்த அண்ணாமலை பக்கம் எல்லா ஓட்டும் போகாமல் கொஞ்சம் பிரித்து வெளியே கொண்டு வர முடியும். அப்போ அண்ணாமலையினுடைய வளர்ச்சியை, பாஜகவுடைய வளர்ச்சியை கொஞ்சம் தடுக்க முடியும்னு நினச்சி அதுக்காக வேண்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்சி ஆரம்பித்து பாருங்கள். கட்சி அது முதல் ஆரம்பித்தார். அப்புறம் என்னது ஆதரவு நாம் தமிழர் சீமானுக்குன்னு சொல்லி உணர்த்தினார். எடுத்துக்க முடியுமா? ஆமாம், ஆதரவு தானே, வேற என்ன இதுன்னு? ஒரு பாடல் தானே சார். பாடல் கிடையாது, ஒரு ஸ்டில். நீங்கள் லோகோவை தூக்கி வைக்கிறீங்க சார். லோகோ என்ன வைக்கிறீங்க? மைக்கை தூக்கி வைக்கிறீங்க. சீமானுடைய இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்க சார். நீங்கள் இவரே மைக்கில் பேசுகிற மாதிரி காணிக்கிறீங்க. என்ன உணர்த்தும்? ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? நீங்கள் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வரும்போது அது இயல்பாக வந்தேன்னு நீங்கள் எடுத்துக்கிடுவீங்களா? அது அவருக்கே தெரியும். அது திமுக கொத்தடிமை குடும்பம் அது. அதில் அதே இதில் தான் அவங்க பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு நோக்கம் அப்படி பிரிக்கணும். பிரித்து அப்படியே கொண்டு போய் நாம் தமிழரை தள்ளி விட்டணும். அப்படின்னா என்ன ஆகும்? அதனுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கூடும். அவங்களும் பெருசாக வந்துட மாட்டாங்க. திமுகவுக்கு சாதகமாக அமையும். எதிர்பார்த்தமே திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. இல்லாட்டாலும் பிஜேபிக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் கோட்டு கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதை கொஞ்சம் குறைக்கிற ஒரு வேலையை இவங்க பார்த்தாங்க. அதே வேலை தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் யாரையும் ஆதரிக்க மாட்டோம். ஏன் ஆதரிக்க வேண்டியதானே? நாம் தமிழரை போய் ஆதரித்து வெளிப்படையாக லெட்டர் கொடுக்க வேண்டியதானே. கொடுத்து ஆதரிச்சிருக்கோம், பார்ப்போம், நாங்கள் வெற்றி பெற போகிறோம்னு சொல்ல வேண்டியதானே. என்னங்க ஏற்கனவே இதில் 8% இவங்க நினச்சாங்க. இதை வச்சு தான் பல அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் ஓட்டு 20% வந்துடும், வேணா பாருங்கள், எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்கள், அது 20% தொட்டுரும், எல்லா இடமும் அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். எப்படி வந்துச்சு? 8% ஓட்டுக்கு மேலே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் முதலாவது இந்த விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் டியூன் பண்ணி இப்படி கொண்டு போனால் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடணும்னு நினச்சாங்க. பெருசாக அது கை கொடுக்கல. அவர் கட்சியே ஆரம்பித்து வெளியே வந்து நின்னா கூட நாம் தமிழர் கூட கூட்டணி வச்சா கூட 2026 கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வச்சா கூட ஒரு 10% ஓட்டு ஒன்றும் கிடைக்கும். ஒன்றும் பெரிய அளவில் வராது. ஒரு எம்எல்ஏ கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். எங்கேயாரோட இடத்த விஜய் நின்னா ஒருவேளை அதுவும் வெற்றி பெறுவாரா இல்லைங்கிறது அது வரட்டும், அப்போ தான் தெரியும். இதில் இருந்துன்னா வெற்றி பெற வைக்க வேண்டியதானே. அப்படி இல்லை, அவங்க நோக்கமே திமுகவினுடைய பி டீம் வேலை பார்க்கணுங்கிறது தான் விஜயுடைய நோக்கம். அதை கச்சிதமாக அவர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நான் ஒன்று கேட்குறேன் சார், இந்த ஆள் இவர் தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? 2026 தானே நோக்கம். அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கட்சி ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணலாமே. அப்போ என்ன அதுக்கிடையில் என்ன அவசரம் இருக்குது? ஏன் அப்படியே அறிவிக்கணும்? உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் இளைஞர்கள் எல்லாம் முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க. அப்போ அதை அதில் விஜய் ரசிகர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ அதை இவங்க இழுத்துட்டு வரணும். அதாவது திமுக வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடியவங்க அண்ணாமலை பக்கம் போகாமல் அவங்கள தனியாக இழுத்து லாவிட்டு போகணும். அப்படியே கொண்டு போனால் அது அந்த அண்ணாமலை பக்கம் எல்லா ஓட்டும் போகாமல் கொஞ்சம் பிரித்து வெளியே கொண்டு வர முடியும். அப்போ அண்ணாமலையினுடைய வளர்ச்சியை, பாஜகவுடைய வளர்ச்சியை கொஞ்சம் தடுக்க முடியும்னு நினச்சி அதுக்காக வேண்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்சி ஆரம்பித்து பாருங்கள். கட்சி அது முதல் ஆரம்பித்தார். அப்புறம் என்னது ஆதரவு நாம் தமிழர் சீமானுக்குன்னு சொல்லி உணர்த்தினார். எடுத்துக்க முடியுமா? ஆமாம், ஆதரவு தானே, வேற என்ன இதுன்னு? ஒரு பாடல் தானே சார். பாடல் கிடையாது, ஒரு ஸ்டில். நீங்கள் லோகோவை தூக்கி வைக்கிறீங்க சார். லோகோ என்ன வைக்கிறீங்க? மைக்கை தூக்கி வைக்கிறீங்க. சீமானுடைய இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்க சார். நீங்கள் இவரே மைக்கில் பேசுகிற மாதிரி காணிக்கிறீங்க. என்ன உணர்த்தும்? ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? நீங்கள் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வரும்போது அது இயல்பாக வந்தேன்னு நீங்கள் எடுத்துக்கிடுவீங்களா? அது அவருக்கே தெரியும். அது திமுக கொத்தடிமை குடும்பம் அது. அதில் அதே இதில் தான் அவங்க பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு நோக்கம் அப்படி பிரிக்கணும். பிரித்து அப்படியே கொண்டு போய் நாம் தமிழரை தள்ளி விட்டணும். அப்படின்னா என்ன ஆகும்? அதனுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கூடும். அவங்களும் பெருசாக வந்துட மாட்டாங்க. திமுகவுக்கு சாதகமாக அமையும். எதிர்பார்த்தமே திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. இல்லாட்டாலும் பிஜேபிக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் கோட்டு கூட கிடச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதை கொஞ்சம் குறைக்கிற ஒரு வேலையை இவங்க பார்த்தாங்க. அதே வேலை தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் யாரையும் ஆதரிக்க மாட்டோம். ஏன் ஆதரிக்க வேண்டியதானே? நாம் தமிழரை போய் ஆதரித்து வெளிப்படையாக லெட்டர் கொடுக்க வேண்டியதானே. கொடுத்து ஆதரிச்சிருக்கோம், பார்ப்போம், நாங்கள் வெற்றி பெற போகிறோம்னு சொல்ல வேண்டியதானே. என்னங்க ஏற்கனவே இதில் 8% இவங்க நினச்சாங்க. இதை வச்சு தான் பல அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் ஓட்டு 20% வந்துடும், வேணா பாருங்கள், எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்கள், அது 20% தொட்டுரும், எல்லா இடமும் அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். எப்படி வந்துச்சு? 8% ஓட்டுக்கு மேலே வரல.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் முதலாவதே இந்த இந்த விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் டியூன் பண்ணி இப்படி கொண்டு போனால் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடணும்னு நினச்சாங்க. பெருசாக அது கை கொடுக்கல. அவர் கட்சியே ஆரம்பித்து வெளியே வந்து என்னமே வந்து நின்னா கூட நாம் தமிழர் கூட கூட்டணி வச்சா கூட 2026 கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வச்சா கூட ஒரு 10% மட்டும் ஒன்றும் கிடைக்கும். ஒன்றும் பெரிய அளவில் வராது. ஒரு எம்எல்ஏ கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். எங்கேயார் இடத்துல விஜய் நின்னா ஒருவேளை அதுவும் வெற்றி பெறுவாரா இல்லைங்கிறது அது வரட்டும், அப்போ தான் தெரியும்.